இந்திய நாட்டை அபிவிருத்தி அடைய செய்வதற்கு 10 வருடங்கள் தேவைப்படுவதாக மக்களவைத் தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் அமோக வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். 30 வருடங்களில் நாட்டில் வரலாறு காணாத அளவிற்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்த நரேந்திர மோடி அடுத்த பிரதமராக பதவியேற்பார். ஆட்சி அமைப்பதற்கு தேவையான ஆசனங்களையும் விடவும் அதிக ஆசனங்களை பெற்று ஒன்றுமில்லாத அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியின் பாரிய வெற்றியை நரேந்திர மோடி ஈட்டிக் கொடுத்துள்ளார். கூட்டணியுடன் 543 ஆசனங்களில் 330க்கும் அதிக ஆசனங்களை பாரதிய ஜனதா கட்சி பெற்றுக் கொண்டுள்ளது. சுதந்திரம் பெற்றதிலிருந்து நாட்டை ஆட்சி செய்து வந்த காங்கிரஸ் கட்சி 44 ஆசனங்களை மாத்திரமே பெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. நாட்டின் அபிவிருத்தி பயணத்தில் ஒவ்வொரு பிரஜையையும் இணைத்துக் கொள்ள உள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். मुझे जन जन को साथ लेकर के विकास की यात्रा में நாட்டின் அபிவிருத்தி பயணத்தில் இந்த நாட்டின் ஒவ்வொரு பிரஜையையும் இணைத்துக் கொள்வேன். நாட்டின் 1.25 பில்லியன் மக்களை எந்த ஒரு சக்தியினாலும் தடுத்து நிறுத்த முடியாது. 21ஆம் நூற்றாண்டை நாம் உருவாக்க வேண்டும். எனவே எனக்கு 10 வருடங்கள் மாத்திரமே தேவை, அதற்கு மேலல்ல. அபிவிருத்தி விடயங்களை கருத்தில் கொண்டே பெரும்பான்மையானவர்கள் வாக்களித்துள்ளனர். அபிவிருத்தியை கருத்தில் கொண்டு தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற நம்பிக்கை ஒன்று எம் நாட்டில் இருந்தது. हमारे देश में ये माना जाता था भारत माता की वंदे 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 वंदे. மோடியின் வெற்றியை நாட்டின் பல பாகங்களிலும் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர்கள் கொண்டாடுவதுடன் அவருக்கு அமோக வரவேற்பையும் அளித்துள்ளனர். பட்டாசுகளை கொளுத்தியும் வீதிகளில் நடனமாடியும் இனிப்பு பண்டங்களை பகிர்ந்தும் தமது மகிழ்ச்சியை ஆதரவாளர்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். நரேந்திர மோடி போட்டியிட்ட 2 தொகுதிகளில் ஒன்றான புனித நகரான வாரணாசி மக்களும் மகிழ்ச்சி அடைவதுடன் அவர் தேர்தல் பிரசாரங்களின் போது வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றுவார் என தாம் நம்புவதாகவும் அந்த பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். சிறப்பான நாட்கள் தற்போது மலர்ந்துள்ளன. சிறந்த வாழ்க்கை தரம், பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தையே நாம் எதிர்பார்க்கிறோம். மன்மோகன் சிங்கின் காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் இல்லாத தோல்வியை சந்தித்துள்ளது. அத்துடன் நேரு காந்தி பரம்பரையினரின் 67 வருட கால ஆட்சி இந்த தேர்தலின் மூலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. 10 வருடங்கள் இந்திய பிரதமராக இருந்த கலாநிதி மன்மோகன் சிங் நாட்டு மக்களுக்கு இன்றைய தினம் பிரியாவிடையுரை நிகழ்த்தினார். நீங்கள் வழங்கிய தீர்ப்பினை நாம் ஒவ்வொருவரும் மதிக்க வேண்டும். அண்மையில் நடைபெற்று முடிந்த தேர்தல் எமது ஜனநாயக கொள்கைகளுக்கு ஒரு அடித்தளமாகும். இந்தியாவின் எதிர்காலம் தொடர்பில் நான் பூர்ண நம்பிக்கை கொண்டுள்ளேன். உலகின் வல்லரசாக இந்தியா திகழப் போகின்றது. அதற்கான சகல சாத்திய கூறுகளும் தற்போது மலர்ந்துள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது. அதனையிட்டு நாம் பெருமை அடைய வேண்டும். கடந்த தசாப்தங்களுக்கு முன்னரை விடவும் இன்றைய எமது நாடு ஒவ்வொரு விடயத்திலும் வலுப்பெற்றுள்ளது. இந்த வெற்றியை உங்கள் அனைவரோடும் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். பாகிஸ்தானின் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நரேந்திர மோடிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி பிரதமர் நவாஸ் ஷெரீப் பெரும்பான்மையுடன் வெற்றியீட்டிய நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் இந்த வெற்றியானது பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவில் புதிய யுகத்தை ஏற்படுத்தும் என தான் நம்புவதாகவும் கூறினார். ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு மன்மோகன் சிங்கிற்கு அழைப்பு விடுத்ததனை போன்றே மோடிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முதலாவது விஜயத்தினை தமது நாட்டுக்கு மேற்கொள்ளுமாறு அவர் இந்த அழைப்பினை விடுத்துள்ளார். இந்தியாவுடன் நமக்கு சில முரண்பாடுகள் காணப்படுகின்றன. இரு நாடுகளும் அணு சரிவாக்கலில் ஈடுபட்டுள்ளன. மோதல் ஒரு முடிவாக அமையாது என நான் நினைக்கின்றேன். பேச்சுவார்த்தை மூலமே தீர்வுகளை பெற்றுக் கொள்ள முடியும். காஷ்மீர் பிரச்சனையாக இருக்கலாம். 2 நாடுகளுக்கும் இடையில் ஏதேனும் இவ்வாறான முரண்பாடுகள் இருப்பின் அவற்றை பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்த்துக் கொள்ள முடியும். பேச்சுவார்த்தையே 2 நாடுகளுக்கும் உள்ள ஒரே வழி என்பதனை மோடி பதவியேற்றதன் பின்னர் உணர்ந்து கொள்வார் என நான் நினைக்கின்றேன். இலங்கையுடன் சிறந்த உறவுகளை பேணுவதற்கு எதிர்பார்ப்பதாக இந்தியாவின் அடுத்த பிரதமராக தெரிவாகியுள்ள நரேந்திர மோடி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு அறிவித்துள்ளார். ஜனாதிபதியின் டுவிட்டர் செய்திக்கு பதிலளிக்கையிலேயே நரேந்திர மோடி இதனை கூறியுள்ளார்.
நரேந்திர மோடியுடன் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஜனாதிபதி அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறும் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த தொலைபேசி உரையாடல் அற்புதமான முறையில் அமைந்திருந்ததாக நரேந்திர மோடி டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்.